அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருபெயர்ச்சி பலன்கள் 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கும்பராசிக்கு குரு 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். கடந்த வருஷம் 4ல் பயிற்சியானதுல இருந்து உடல்நிலையில ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து வந்தது. தாயாரின் உடல் நலத்துல கூட கொஞ்சம் சங்கடங்களான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தது. தற்போது குரு 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, உயர்கல்வியை இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த வருஷத்துல வந்திருக்கு. அதே போல கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல குருபெயர்ச்சியா அந்த குருபெயர்ச்சி கும்ப ராசியை குரு பார்க்கையில் அத்தனை விஷயங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய, எடுத்த காரியங்கள் வெற்றியாக அமையக்கூடிய, உங்களை பார்த்து விட்டு ஒருத்தர் வெளியில் செல்லும் போது அந்த பார்வைக்கு கூட ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இந்த வருஷத்துல கும்பராசிக்காரவங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குருவின் பார்வை உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு பார்வைகளாக இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் குருபெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளாகவே அமையுது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து என்கின்ற அமைப்போட இந்த வருஷம் ஒரு நன்மையாகவே அமைய போகுது அப்படிங்கிறது மாதிரி. குலதெய்வம் தெரியாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிறது மாதிரி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நன்மைகளை தரும். கடந்த வருஷம் போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த வருஷம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை, குலதெய்வத்தை போய் கும்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே போல காசி, கயா போன்ற தொலைதூர யாத்திரைகள் செல்ல விரும்புபவர்களுக்கு, யாத்திரை செல்பவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த வருஷம் ஒரு நல்ல அமைப்புகளோட கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி இருக்கு. உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் சொத்துக்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள், தந்தையினுடைய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, தந்தையினுடைய சொத்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதர அமைப்புகள்லையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு. அதனால மூத்த சகோதரர்கள் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய, இதுவரையிலும் பேசல அப்படின்னு சொல்லி சண்டையா இருந்தவங்க கூட இந்த நேரத்துல பேசக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. இந்த குருபெயர்ச்சி ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய பயிற்சிகளா இருக்கு அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லை என்கின்ற கவலையில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த வருஷத்துல வந்திருக்கு. அதனால குழந்தை இல்லாதவங்க அதற்கான முயற்சிகளை எடுக்கிறது நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கும்பராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் தந்தை ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷத்துல உங்களுக்கு குரு தருவார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதனால ப்ரமோஷன் அடிப்படையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது, வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி இந்த வருஷத்துல வேலை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, கடந்த வருஷம் இருந்த கஷ்டம் இல்லாம இந்த வருஷம் நல்லா ஃப்ரீயா எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய அமைப்புகள், அதுபோல உயர் பதவிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குருபெயர்ச்சிக்கு பிறகு. அதனால நல்லா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நல்லா அதுக்கான முயற்சிகளை இப்போவே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இப்போவே ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. இனிமேல் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வருமானம், ஒரு அதிகமான ஒரு லாபத்தை அந்த இடத்துல கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல கிடைச்சிருக்கு. எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வக்கீல் போன்ற துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், புதிய பணவரவுக்கான முயற்சிகள் கிடைக்கக்கூடிய, முயற்சி செஞ்ச உடனே புதிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரவங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 7.5 சனி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கவலையில் இருந்த கும்பராசிக்காரவங்களுக்கு குருவின் பார்வை ஒரு நன்மைகளை தரக்கூடிய, ஒரு இனிப்பான ஒரு செய்திகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால என்னதான் 7.5 சனி இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த குருவின் பார்வை உங்களது ராசி மீது விழுகிறது. அருமையான ஒரு யோகமான வருஷம் அந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போது குருபெயர்ச்சி அப்படிங்கிறதுனால கவலையே பட வேணாம். இதுவரையிலும் இருந்து வந்த கவலைகள், சங்கடங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.